லூக்கா 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வரை. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவர் இந்த நாள் எங்களோட இடைபெடுங்க. எங்களுடைய கவனங்கள் சிதறாதபடி கர்த்தர் தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட வந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு சம்பவம் தான். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான், தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி எல்லா தேவ பிள்ளைகளுக்கு இந்த 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 அற்புதத்தை கடந்து போகாமல் ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த அற்புதத்தை எப்படி தியானிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, தலைப்பு என்ன அப்படின்னா, அற்புதம் உங்கள் அடையாளத்தை என்ன பண்ணும், மாற்றும். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற அற்புதம் எப்பொழுதும் என்ன உலகப்பூர்வமாக இருக்கிறது போல இல்லாமல் நம்மளுடைய அடையாளத்தை, நம்முடைய ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க, உங்களுடைய அடையாளத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது, உங்களுடைய குணத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதாக இருக்கிறது. சமுதாயத்திலே உங்களுக்கு முன்னிருந்த அடையாளத்தை காட்டிலும் பின்னால அந்த அற்புதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அடையாளம் என்பது வேறு வகையான அடையாளமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, உலகப்பூர்வமாக யோசிக்கிறது போல அற்புதங்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எனக்கு அரிசி கிடைச்சா போதும், எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், எனக்கு வீடு கிடைச்சா போதும், எனக்கு சுகம் கிடைத்தால் போதும், அப்படி கிடையாது. கர்த்தர் எப்பொழுதும் ஒரு அற்புதத்தை செய்யும் போது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகளுடைய அடையாளமே மாறிடும், உருவமே மாறி இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. சகோதர சகோதரியே, இந்த உலகத்துல போராட்டங்கள் இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது. இந்த உலகத்துல எந்த மூலையில் நம்ம எங்க போனாலுமே போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்களுக்கு இந்த உலகம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, சொல்யூஷன் தேடிக்கொண்டு இருக்கிறது, தீர்வை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, தேடிக்கொண்டு இருக்கிறது. எல்லாரும் அப்படிதான். யாருமே இங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, டாப் டு பாட்டம் எனக்கு எப்படி இருக்கு, நல்ல சுகமா நான் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் யாருமே கிடையாது. எல்லோருமே இந்த உலகத்துல ஒரு போராட்டம் உண்டு, ஒரு உபத்திரவம் உண்டு, ஒரு நிந்தனை உண்டு, ஒரு பிரச்சனை உண்டு, ஒரு பாடுகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்திருக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு தீர்வை நாடி, ஒரு தீர்வை தேடி நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அப்படிதான். அதே போலதான் இங்க ஒரு தாயார் தொடர்ந்து 12 வருடங்களாக தன்னுடைய உடம்பில் இருந்த அந்த உதிரப்போக்கு, அந்த நோய் தீருவதற்காக தொடர்ந்து 12 வருடங்கள் உலகபூர்வமான ஒரு தீர்வை எல்லா இடத்திலும் என்ன பண்ணிட்டாங்க, தேடிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படி தேடி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில, ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில தான் அவர்கள் யாரை நாடி வருகிறார்கள், தேவனை நாடி வருகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த அற்புதம் என்பது இந்த தாயாருக்கு ரொம்ப முக்கியம். இப்ப கவனிங்க, இந்த 12 வருடம் இந்த உபத்திரவத்தினுடைய விளைவு என்ன, அதை தான் முதல் பாயிண்டா நம்ம தியானிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, மிகுந்த தேவையும் ஏக்கமும் தேவனை தேட வைக்கும். அல்லேலூயா. என்னங்க, மிகுந்த தேவையும் ஏக்கமும் என்ன பண்ணுமா, தேவனை தேட வைக்கும். இன்னைக்கு இந்த தாயார் அப்படிதான் 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியா என்ன பண்றாங்க இருக்காங்க. வேதவசனத்துல வாசிக்கிறோம் 12 வருடம். அது ஒரு பெரிய பிரச்சனை. பெரும்பாடு, பாடு இல்ல, பெரும்பாடு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு டீப் சென்ஸ் சொல்லுவாங்க, ஒரு ஆழமான தேவை யாருக்கு இருக்கிறது, இந்த தாயாருக்கு இருக்கிறது. அந்த தேவை ஒரு நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் கிடையாது. ஒரு ப்ரொலாங்டு சொல்லுவாங்க, ரொம்ப நாட்களாக. ஒரு வயிற்று வலியை எத்தனை நாள் நாம் என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்ளுவோம். ஒரு கால் வலியை எத்தனை நாள் நாம் தாங்குவோம். பெண்களுக்கே அந்த வேதனைகள் தெரியும். அந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது எப்படி அந்த நாட்கள் இருக்கும்போது அவருடைய உடம்பு எவ்வளவு பலவீனமாகும், அவருடைய சரீரம் எவ்வளவு பலவீனமாகும், மன அழுத்தம் அந்த நாட்கள்ல எவ்வளவு போவாங்க தெரியுங்களா எல்லாருமே அந்த டைம்ல. ஆனா கவனிச்சு பாருங்க, 12 வருஷமா தொடர்ந்து அந்த அம்மாவுக்கு ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கு, ரத்தப்போக்கு நிக்காம போய்கொண்டே இருக்கும்போது அந்த தாயார் கவனித்து பாருங்க, எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. எமோஷனலா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சரீரபூர்வமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உணர்வு பூர்வமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தாயாருடைய பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது. முதலாவது சரீர பலவீனம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, மன அழுத்தம், எவ்வளோ மன அழுத்தமா இருந்திருப்பாங்க. ரெண்டாவது உணர்வு பூர்வமான பிரச்சனை. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு அக்காலத்திலே மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின் பிரகாரம் அவர்களை தள்ளி வச்சிருவாங்க. யாரும் அவர்களோடு பேச மாட்டாங்க, அவர்களை தொட மாட்டாங்க, அவர்களை எந்த இதுலையும் சேர்த்து கொள்ள மாட்டாங்க.
அவர்களை தொட்டா தீட்டு, அவங்க வீட்டுக்குள்ள வந்தா தீட்டு, அவங்க ஏதாவது ஒரு பொருளை தொட்டா தீட்டு, எதுக்கு எடுத்தாலும் தீட்டு. அந்த அம்மா வந்தாவே தீட்டு. அவருடைய கணவர் தொட்டா தீட்டு, அவருடைய பிள்ளைகள் தொட்டா தீட்டு, அவர்களை இன்னொருவர் தொட்டா தீட்டு. இப்போ இந்த அம்மாவை நான் தொடுறேன்னா நான் தீட்டு, என்ன இன்னொருத்தர் தொடுறாங்கன்னா தீட்டு. இப்படியே எல்லாரையும் ஒதுக்கி வைக்கும் போது யாருமே அந்த அம்மா என்னதான் ரோட்ல விழுந்து கிடந்தாலும் சரி, என்னதான் பலவீனத்தில் இருந்தாலும் சரி, அந்த அம்மா ஒருபோதும் சுகம் பெற முடியாது, அதாவது தொட முடியாது அந்த அம்மாவை. சமுதாயத்துல எப்படி அந்த தாயாரை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. மூன்றாவது விஷயம், ஒரு பெண் அப்படின்னு சொன்னா அந்த பெண்களுக்கே உரித்தான சில குணங்கள் உண்டு. நல்லா மனசு விட்டு பேசுறது, பக்கத்து வீட்டு காரியங்களில் போய் பங்கு கொள்றது, ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கே போய் முன்னாடி நிற்கிறது. இந்த மாதிரி அது வந்து என்ன அப்படின்னா, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதில் ஒரு அதிக நாட்டம் உண்டு, இயற்கையாகவே உண்டு அதில். அப்போ நீங்கள் பாருங்கள், எந்த பெண்ணையும் எப்படி நீங்கள் அடக்கி வைக்கவே முடியாது. சில பேர் இந்த குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அடக்கி வைப்பாங்க, அது ஒரு நாள் என்ன பண்ணும், உடஞ்சி வெளியே வந்துடும், டேம் உடையிறது போல. அது 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 வந்து பெண்களுக்கே அந்த உரித்தான ஒரு குணம். அந்த குணம் அவங்க அந்த ஃப்ரீடமை விரும்புகிறாங்க. அவங்க கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஜாலியாக எல்லாத்திட்டையும் பேசிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன்னா முன்னாடி போய் அங்கே முன்னாடி எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறது. வேதாகமத்திலே பார்க்கலாம், மரியாதை காட்டிலும் மார்த்தாள் அவ்வளவு வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தா. இப்ப பாருங்க, இந்த தாயார் பாருங்க, 12 வருடமா ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள முடியாது, ஒரு தேவாலயத்துக்குள்ள போக முடியாது, தேவாலயத்துல பலிகள்ல பங்கு கொள்ள முடியாது, பண்டிகைகள்ல பங்கு கொள்ள முடியாது, கொண்டாட்டங்கள்ல பங்கு கொள்ள முடியாது, அந்த விருந்துகள்ல பங்கு கொள்ள முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அந்த அம்மாவுடைய தேவை என்னவென்று சொன்னால், என் சரீரம் சுகமாகணும். இந்த பிரச்சனையினால அந்த அம்மாக்குள்ள ஒரு மிகுந்த ஏக்கம் உண்டாயிருச்சு. ஒரு காரியம் நமக்கு கிடைக்கல, ஒரு காரியம் நமக்கு வாய்க்கல, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்படலை அப்படின்னு சொன்னா ஏங்கி போய் கிடக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி, எத்தனை நாட்களாக எந்தெந்த காரியத்தை பார்த்து அந்த தாயார் ஏங்கி போய் இருந்திருப்பாங்க. இந்த தேவையும் இந்த ஏக்கமும் தான் அந்த தாயாரை யாரை நோக்கி தள்ளினது? தேவனை நோக்கி தள்ளினது. ஹல்லேலூயா. அந்த தாயார் சும்மாலாம் இருக்கல. 12 வருடம் தனக்கு உண்டான எல்லா பணத்தையும் செலவழிச்சு, மார்க் சொல்றாரு, லூக்கா சொல்றாரு, அவ்வளவு பணங்களை செலவழித்து, எனக்கு இங்க சுகமாகுமா, அங்க சுகமாகுமா, எனக்கு இங்க விடுதலை கிடைக்குமா, அங்க விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி தன்னுடைய பணங்களை எல்லாம் கடன் வாங்கியாவது அவ்வளவு செலவு பண்ணியும் அந்த தாயாருக்கு என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. ஹல்லேலூயா. ஹியூமன் சொல்யூஷன் அந்த அம்மாவுக்கு ஒரு தீர்வு கொடுக்கல. என் சகோதர சகோதரி, இந்த நாட்கள்ல காலை வேளையில கர்த்தர் உங்களோட பேசுற காரியம் அதுதான். நீங்கள் கடந்து வருகிற பாதை, நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற வேதனையான நேரம், உபத்திரவமான நேரம், பாடுகளான நேரம், ஒருபோதும் மனிதனால் என்ன பண்ண முடியாது, அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியாது. சில நேரங்கள்ல நம்ம மனிதனுக்கு அந்த கிரீடத்தை தூக்கி கொடுத்துறோம். கர்த்தர் கொடுக்கிற சுகத்தையும் கர்த்தர் செய்கிற அற்புதத்தையும் அறியாமல் மனிதன் சுகம் கொடுத்தான், மனிதனுடைய மாத்திரைகள் சரியாக்குச்சு, மருந்து சரியாக்குச்சு. இல்ல, மருந்து மாத்திரைகளை நாடி போகணும், நான் வேண்டாம்லாம் சொல்லலை, மாத்திரை சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, அந்த மாத்திரை உள்ள போய் வேலை செய்யினாலும் யாருடைய கரம் செயல்படணும்? கர்த்தருடைய கரம் செயல்படணும். அல்லேலூயா. ஒரு ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு யாருடைய கரம் செயல்படணும்? தேவனுடைய கரம் செயல்படணும். எத்தனை ஆபரேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது, தோல்வி அடையுது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆபரேஷன் சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அதற்கு முழுக்க முழுக்க கர்த்தருடைய கரம் அங்க என்ன பண்ணும்? செயல்படணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உபத்திரவங்களுக்கோ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளுக்கோ, இந்த லாங் ஸ்டாண்டிங் நீடித்த காலமாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கோ ஹியூமன் எஃபர்ட்ஸ், அதாவது மனிதனுடைய முயற்சிகள் ஒருபோதும் தீர்வு கொடுக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் செய்கிற ஒரு தவறு அதுதான். மனித முயற்சியை நாடிக்கொண்டிருக்கிறோம். யாராவது உதவி செய்வார்களா, யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா, யாராவது என் குடும்பத்துக்குள்ள வந்து நின்று என் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்களா, யாராவது என்கிற ஒரு ஸ்டேஜ் அப்படியும் சில பேர் இருக்கிறோம். இன்னும் என்ன, நம்ம குடும்பத்தையும் நாடிட்டு இருக்கிறோம். என் கணவர், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய இவங்க வந்து என் பிரச்சனை தீர்த்து வைப்பாங்களா, அவங்க இது வேற ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னன்னா, அவங்க வந்து எனக்கு உதவி பண்ணல, இவங்க எனக்கு வந்து உதவி பண்ணல, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரு விஷயம் புரிந்துக்கோங்க, யாரு வந்து நீங்க இருக்கிற பிரச்சனையில சப்போர்ட் பண்ணாலும் உங்க பிரச்சனையும் என் பிரச்சனையும் தீர போறது இல்லை. ஹல்லேலூயா. ஹியூமன் எஃபர்ட்ஸ் ஒருபோதும், மனிதனுடைய முயற்சிகள் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தர தீர்வை கொண்டு வருவது இல்லை. கர்த்தருடைய கரம் செயல்படும் போதுதான், கர்த்தருடைய கிருபை செயல்படும் போதுதான், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுதுதான் அங்க என்ன ஆகும்? தேவனுடைய கரம் இடைபடும் போதுதான் ஒரு நிரந்தர தீர்வை, ஒரு நிரந்தர சுகத்தை, ஒரு நிரந்தர விடுதலையை நாம் என்ன பண்ண முடியும்? ருசி பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த தாயாருக்குள்ள இருந்த பிரச்சனை அதுதான்.
சோ அந்த தாயாருடைய இருதயம் ஒரு டிட்டர்மைன்குள்ள வருது. என்ன வருது அப்படின்னா, நான் கர்த்தரிடத்திலே போனால்தான், இயேசுவை தொட்டால்தான், இயேசுவின் அருகிலே போனால்தான் எனக்கு என்ன உண்டு? சுகம் உண்டு. ஹல்லேலூயா. மருத்துவர் அல்ல, மருந்துகள் அல்ல, என் நண்பர்கள் அல்ல, என்னுடைய தோழர்கள் அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய செல்வம் அல்ல. இந்த டைம் என் வாழ்க்கையில சுகம் கொடுக்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு பாதை, ஒரே ஒரு ஆள் யார் என்று சொன்னால் என் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஹல்லேலூயா. சோ இருதயம் தீர்மானிக்கிறது. சகோதர சகோதரியே, நீங்களும் நானும் எப்பொழுது தேவனை முழுமையாக தேடுவோம் என்று சொன்னால், எப்பொழுது உங்களுடைய இருதயம் இந்த உலகத்திலே தோல்வியை கண்டு உங்களுடைய இருதயம் தேவனை தீர்மானிக்கிறதோ, அப்பொழுதுதான் நீங்களும் நானும் யார்கிட்ட நெருங்கி வருவோம்? தேவன் கிட்ட நெருங்கி வருவோம். இருதயம் தீர்மானம் பண்ணல அப்படின்னு சொன்னா உலகத்தையே தான் நாடிக்கொண்டிருப்போம். சில நேரங்கள் நாம் யோசிக்கிறது உண்டு, ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், எதிர்பாராத காரியங்களை ஏன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, என் இருதயம் தேவன் பக்கமாக திரும்புவதற்கு, என் இருதயம் தேவனை குறித்ததான தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட நெருக்கங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இல்லை அப்படின்னா என் இருதயம் அலைபாய்கிற இருதயமா மாறிடும். என் இருதயம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டம் ஆண்டவருக்குள்ள இருக்காது. இந்த தாயார் பாருங்க, 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு மகளாக இருந்து அவருடைய பலவீனங்கள் எல்லாம் போய் அவர் உடல்ல சரீரத்துல சத்தே இல்லாம இருந்தாலும் அவ்வளவு கூட்ட நெரிசலிலும் இயேசுவை போய் தொட்டது என்னவென்று சொன்னால் விசுவாசத்தினால் தொட்டாங்க. ஒரு காரியம். இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, இருதயத்தினுடைய டிட்டர்மினேஷன், இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேடுதல், இருதயத்தில் எடுத்த ஒரு முடிவு. என்றைக்கு இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறோமோ அப்பொழுதுதான் என்ன பண்ணும்? ஒரு ஆண்டவர் பக்கமாக நாம் திரும்புவோம். நீங்கள் தேவன் பக்கமாக உங்களுடைய வாழ்க்கையில திரும்பாத வரை தேவன் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது. இந்த தாயார் வீட்டில் உட்காந்துட்டு சொல்லல, படுக்கையில படுத்துக்கிட்டு காரணம் தேடிக்கொள்ளல. இன்னைக்கு சில பேர் நம்ம அப்படிதான், ஜபத்துக்கு காரணம் தேடுறோம், வசனம் வாசிக்கிறதுக்கு காரணம் தேடுறோம், சபைக்கு வரத்துக்கு காரணம் தேடுறோம். எந்த வேலை இல்லைன்னா சபைக்கு வரும், ஏதாவது ஒரு வேலை இருந்தால் அந்த வேலைக்கு ஓடிடுறோம். உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருந்துடுறோம், வேலை இருக்குதுன்னு போயிடுறோம். கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார்? இந்த தாயார் அவ்வளவு நெரிசல்ல போய் அவ்வளவு கூட்டத்தில் கூனி குறுகி பலவீனம் இல்லாமல் நடக்க முடியாமல், எப்படிப்பட்ட அழுத்தம்! இயேசுவை சுற்றி 100 பேரோ 50 பேரோ கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஏன் நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள பூந்து தொட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய இருதயத்தினுடைய தேவையும் அந்த இருதயம் டிட்டர்மின் பண்ணிருச்சு, இயேசுதான் வழி. நீங்கள் என்னைக்கு அப்படி இயேசுதான் வழி என்று இயேசுவை தேடி வருகிறீர்களோ அப்பொழுதுதான் இயேசு உங்க வாழ்க்கையில செயல்படுவார். அது வரைக்கும் ஆண்டவர் செயல்பட மாட்டார். அது வரைக்கும் அற்புதம் நடக்காது. உங்களுடைய பிரச்சனை நீடித்துட்டே தான் இருக்கும். இயேசு ஒன்னும் வேலை இல்லாம போற ஒரு தெய்வம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் இல்லை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போவோம், வேலை வந்துட்டா நான் வேலைக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எந்த திருமண காரியங்கள் சொந்த பந்தங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர்கிட்ட போவேன். இல்லை அப்படி ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, திருமண காரியங்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், ஊர் உலகம் ஏதாவது ஆண்டவரை மறந்துட்டு நான் ஊர் உலகத்தை நாடி போயிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அவ்வளவு தகுதி இல்லாத தெய்வமாவ? அதுதான் திரும்ப சொல்றேன், இந்த அம்மா அவ்வளவு முயற்சி போய் இயேசுவை தொட்டதுனால தான் அந்த அம்மா சரீரத்தில் அந்த வல்லமை செயல்பட்டது. அல்லேலூயா. அவர் ட்ரெஸ்ஸில் என்னமோ பெரிய வல்லமை எல்லாம் கிடையாது, நம்ம அப்படி நினைச்சு கூடாது. அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு வல்லமை இருந்தது, அந்த அம்மா போய் தொட்டாங்க. இல்லை, அவர் வல்லமை அவருடைய சரீரத்தில் அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை தொட்டாங்க, அவ்வளோதான் பாயிண்ட். அந்த அம்மா ட்ரெஸ்ஸை தொட்டார்கள் அப்படின்னு சொல்றது எதை குறிக்கக்கூடிய விஷயம்? அந்த அம்மா தேவன் பக்கமாக திரும்பினார்கள், தேவனை விசுவாசித்தார்கள், தேவனை நம்பினார்கள். சோ முதல் காரியம் அதுதான். நீங்க எவ்வளவு தூரம் தேவன் கிட்ட திரும்புறீங்களோ, எவ்வளவு தூரம் தேவன் பக்கம் நெருங்கி வருகிறீர்களோ, அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவார்? செயல்படுவார். கர்த்தருக்கு உண்டான ஸ்பேஸ், கர்த்தருக்கு உண்டான இடம் கிடைக்கணும். அதனாலதான் சில நேரத்தில் ஆண்டவர் ஆழமான தேவைகளும், அதாவது மிகுந்த தேவையும் ஆழமான ஏக்கத்தையும் நமக்குள்ள உண்டாக்குறார். இது தேவன் அனுமதித்த ஒரு விஷயம். இல்லைன்னா ஆண்டவர் பக்கம் நீங்களும் நானும் வரமாட்டோம். மனுஷனுடைய இயல்பு தன்மை அப்படித்தான். என் சகோதர சகோதரியே, நீங்க ஆழமா தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமா இருந்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில தேவையும் வராது, ஏக்கமும் வராது. நீங்க தேவனை விட்டு வழி விலகி போறீங்க, தேவனுக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் கொடுக்கறீங்கன்னா உன் குடும்பத்துல ஆழமான தேவையை ஆண்டவர் உண்டாக்குவார். சில ஏக்கங்கள், எமோஷனலான காரியங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தேவன் அனுமதிப்பார்.
ஆண்டவரை கேள்வி கேட்கறதுக்கு இல்ல, நான் ஆண்டவர் பக்கம் திரும்புறதுக்காக. அல்லேலூயா. நான் தேவன் பக்கமாய் திரும்புவதற்காக. வேதவசனத்துல நிறைய சுட்டி காட்ட முடியும். தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்? அந்த காரியங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். தேவனை அழைக்கணும், தேவனை கூப்பிடணும், தேவன் பக்கம் உண்மையா இருக்கணும். இந்த தாயார் அப்படிப்பட்ட காரியங்களை தான் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. சோ மிகுந்த தேவை, ஏக்கம் தேவனை தேட வைக்கும். சந்தோஷப்படுங்க. உங்களுடைய வழி விலகி இருக்கும் போது, நீங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கும் போது, தேவனுடைய பாதையிலிருந்து விலகி இருக்கும் போது, ஒரு தட்டு தட்டி ஆண்டவர் உங்களை திரும்ப ஆண்டவருக்குள்ள கொண்டு வராரு. அவருடைய பார்வை, அதாவது அவர் மேல உங்க பார்வையை கொண்டு வராது. அவருடைய இருதயத்துல ஒரு டிட்டர்மினேஷன், தேவனை குறித்ததான ஒரு ஆழமான எண்ணத்தை தேவன் உங்களுக்குள்ள கொண்டு வராருன்னா, அது தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்த ஒரு பாக்கியம். அது இல்லைன்னா வழி விலகி போயிடுவோம். பணம் அதிகம் வந்துட்டா ஆளை காணோம், ஆசீர்வாதம் அதிகம் வந்துட்டா ஆளை காணோம், ஜெபம் இல்ல, வேதவசன வாசிப்பு இல்ல, எல்லாம் சுமூகமா இருந்தா ஆண்டவர் யாரு? எல்லாம் அலங்கோலமா போனதுக்கு அப்புறம் தான் என் தெய்வம்னு ஆண்டவர் தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு 2வது இடம் 3வது இடம் கொடுக்காதீங்க. அப்புறம் மிகுந்த தேவை ஏற்படும், ஆழமான ஏக்கம் ஏற்படும். இது நம்மளா உருவாக்கிக்கிறது. இந்த தாயார்கிட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். 2வது காரியம் என்ன அப்படின்னா, தடைகளை மீறி விசுவாசம் தேவனை நாடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் தான் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவனை என்ன பண்ண, தேவன் கிட்ட நெருக்கி கொண்டு போகிற விஷயம். சுயபலன் இல்ல. சுயபலன் ஒரு மனிதனை தேவன் கிட்ட கொண்டு போகும் அப்படின்னா 100க்கு 100 இந்த தாயார் தேவன் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. முடியுமா? 12 வருடம் உடம்புல ரத்தப்போக்கு இருக்கிற ஒரு அம்மானால, ஒரு தாயார்னால ஒரு 1000 பேர் நெருக்கி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில எல்லாத்தையும் தள்ளி என்ன பண்ணிரும், போயிட முடியுமா? அல்லேலூயா. ஒரு சின்ன தலைவலின்னா முட்டி போட்டு ஜெபிக்க முடியல. ஆரம்பிக்கும் போது முட்டி போடுறோம், அப்படியே தலைவலிக்குது, பாஸ்டர் தலைவலிக்குதுன்னு அப்படி சம்மணம் போட்டு உட்காந்து செவுத்துல சாஞ்சா முடிஞ்சு போச்சு. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரோட உரையாடல் தொடங்கிடுவோம் 3வது வானத்துல. என்னப்பா நல்லா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதான் நம்மளுடைய சரீர பலன். ஆனா அதே சமயத்துல உங்களுக்குள்ள உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா, இரவு தூங்குகிற நேரத்துல கூட தூக்க வராம எந்திரிச்சு உட்கார்ந்து தேவனை என்ன பண்ணுவ, ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற விசுவாசம். தடைகளை மீறி தேவனை தேடுகிறது எப்ப நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு முழுமையான விசுவாசம் இருக்கும்போது தான். ட்ரூ ஃபெய்த். என் சகோதர சகோதரிய, ஒரு பிரசிங் கிரவுட் என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துவை அப்படியே நெருக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எவ்வளவு ஒரு நெருக்கம் யோசிச்சு பாருங்க. இயேசுவை எவ்வளவு நெருக்கி இருப்பாங்க. குறைந்தபட்சம் 1000 to 1500 பேர் என்ன பண்ணுவாங்க, நெருக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் மத்தியிலே இந்த தாயார் என்ன பண்றாங்க, தன்னை அந்த கூட்டத்திற்குள்ளே உள்ளே நுழைத்து இயேசுவினுடைய சரீரத்தை சரியாக போய் தொடுகிறார்கள் என்று சொன்னால், அது சரீர சுகபலத்தினால் கிடையாது, இல்ல உலகபூர்வமா இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை என்பது கிடையாது. அந்த தாயாருக்குள்ள இருந்த விசுவாசம், என் தேவனுடைய சரீரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்கிற ஒரு விசுவாசம். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் தான் கர்த்தரிடத்தில் உங்களை கிட்ட நெருங்கி போகுது. உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய ஃபெய்த்தை, உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய ஹோப்பை உலகபூர்வமான காரியங்கள்ல நீங்க வச்சிட்டீங்கன்னா ஒருபோதும் நீங்கள் இயேசுவின் இடத்துல கிட்ட நெருங்கி சேர முடியாது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய ஃபெய்த் எங்க இருக்குது, விசுவாசம் எங்க இருக்குதுன்னா, படிப்புல இருக்குது, பணத்துல இருக்குது, வேலையில இருக்குது, தொழில்ல இருக்குது, சொத்துல இருக்குது. இப்படி விசுவாசம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியலைன்னா உங்களுடைய ஆழமான தேவைகளை ஒருபோதும் நீங்க விடுதலையாக அற்புதமாக பெற முடியாது. உங்களுக்குள்ள ஃபெய்த், உண்மையான விசுவாசம் இருக்கணும். உண்மையான விசுவாசம்ங்கிற ஒரு டேக்லைன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அந்த உண்மையான விசுவாசம் யாரு மேல இருக்குங்கிறது தான் முக்கியம். நீங்க கர்த்தர் மீது உண்மையான விசுவாசம் 100க்கு 100 வைத்திருக்கிறீங்கன்னா, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி தேவன் பக்கமாய் வந்து நிற்பீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு உடல் பலவீனமானாலும் காலையில ஜெபம் இருக்கும், எவ்வளவு உடல் பலவீனமானாலும் வேதவசன வாசிப்பு இருக்கும், எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்ஸ் தேவைகள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் நம்ம உட்கார்ந்து இருப்போம். தாயார் அப்படித்தான். எவ்வளவு தடைகள் காரணம் காட்டிட்டு இருக்கலாமா நீங்களும் நானும் மாதிரி இந்த அம்மாவோ, ஐயோ இவ்வளோ கூட்டம் இருக்கா, ஐயோ இவ்வளோ பேர் நெருக்கி இருக்காங்களா, நான் வயசான அம்மாப்பா, உடம்பு பலவீனம்ப்பா, இன்னும் சொல்ல போனா என்ன உள்ள போனா அடிப்பாங்கப்பா, கல்லால் அடிப்பாங்க, என்ன தீட்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த அம்மா பிடிச்சி இழுத்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் 2 பேராவது அந்த அம்மா அடையாளம் கண்டிருப்பாங்க. ஏய்
நீ இந்த உதிர போக பொம்பளை தானே, உன்னை தொட்டாவே தீட்ட, கூட்டத்துக்குள்ள இப்படி முண்டி அடிச்சுட்டு போற, எல்லாம் இங்க தீட்டாயிருச்சு, முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லி நான் தொட்டால் தீட்டுன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நான் ஒருவரை தொட்டால் அவர் எனக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இங்க எல்லாரும் தீட்டுன்னு சொல்லலாம், ஆனா என் கர்த்தர் தொடும்போது அவருக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ள செயல்படும் போது தீட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சுகத்தை தருக வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஃபெய்த் ரொம்ப முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா லிமிட்டேஷனை குறித்து யாரும் யோசிக்க மாட்டாங்க, நேரத்தை குறித்து யோசிக்க மாட்டாங்க, காலத்தை குறித்து யோசிக்க மாட்டாங்க, தேவைகளை குறித்து யோசிக்க மாட்டாங்க, மனிதர்களை குறித்து யோசிக்க மாட்டாங்க. சுற்றி என்ன நடக்குது, ஒரு லிமிட் இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் தேவனை ஆராதிக்க, தேவனை துதிக்க, தேவாலயத்துக்கு வருவதற்கு இன்னைக்கு உங்களுக்கு லிமிட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த லிமிட்டை எத்தனை பேர், அதாவது லிமிட் அப்படின்னு சொன்னா ஒரு எல்லை, இத்தனை நாள் அதாவது இந்த விஷயத்துல இதுக்கு மேல போக கூடாது. அது ஆண்டவரா இருந்தாலும் சரி, முக்கியமான திருமணம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பார்க்கணுமா, திருமணத்துக்கு தான் போகணும், லிமிட் ஆயிடுது. காலையில 6 மணிக்கே வேலை, ஜெபிக்கலாமா எந்திரிச்சோன்னு, இல்ல போற வழியில சோத்திரம் சொல்லிக்கலாம். முதல்ல லிமிட் பண்ணு. என்ன லிமிட் பண்ணு? எனக்கு வேலை முக்கியம், நண்பர்கள் முக்கியம், உறவினர்கள் முக்கியம். என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படி செயற்கையாக பிசாசானவனால் உருவாக்கப்படுகிற இந்த லிமிட்டேஷன், இந்த லிமிட்டை நீங்க உடைக்கிறீங்களோ, இந்த எல்லையை உடைக்கிறீங்களோ, அப்பொழுதுதான் நீங்க என்ன பண்ண முடியும், தேவனிடத்துல கிட்ட நெருங்கி சேர முடியும். அதை சுத்தி பார்த்துட்டு இருக்க கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு இல்ல இந்த அம்மா யார் என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, யார் முக்கியமானவங்க, இதனால என்ன பிரச்சனை வரும், இதனால ஏது பிரச்சனை வரும், என்ன இழுத்து போட்டுருவாங்க, என்ன பண்ணிடுவாங்க, என் ட்ரெஸ்ஸை களைஞ்சு போட்டுருவாங்க, என்ன கல்லால் அடிப்பாங்க, என்ன தூக்கிட்டு போய் என்ன குகையில போட்டுருவாங்க. எத்தனை லிமிட், எல்லை இந்த அம்மாவுக்கு முன்னாடி இருந்தாலும் இந்த அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம் எல்லா எல்லைகளையும் எல்லா லிமிட்டையும் புறந்தள்ளி இயேசு கிட்ட நெருங்கினாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிட்ட நெருங்கினாங்க. அதுதான் அந்த அம்மாவுக்கு கிடைத்த சுகத்தினுடைய ஒரு காரியம். ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் உள்ள போய் தான் என்ன பண்ண வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டும். கலாச்சாரம் அந்த அம்மாவை தடுத்தது, சரீர பலவீனம் அந்த அம்மாவை தடுத்தது, உலகம் அந்த அம்மாவை தடுத்தது, இயேசு கிடத்துல நெருங்க முடியாதபடி. ஆனால் இது எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் அந்த அம்மா ஜெயம் கொண்டு இயேசுவிடத்துல சேர்ந்தார்கள். இன்றைக்கு சில தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் கிட்ட நெருங்கி சேர முடியாதபடி கலாச்சாரங்களும் உறவுகளும் சொந்தங்களும் பந்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய விசுவாச குறைபாட்டினால் அந்த எல்லையை தாண்ட முடியாமல், இயேசுவிடத்தில் கிட்ட வர முடியாமல் தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, கண் குருடர்கள், தேவனிடத்தில் கிட்ட நெருங்கி சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நான், நம்ம குடும்பம் என்ன சொல்லும், நம்ம அண்ணன் என்ன சொல்லுவார், நம்முடைய தம்பி என்ன சொல்லுவாங்க, நம்முடைய அக்கா என்ன சொல்லுவாங்க, தூரத்து சொந்தங்கள் என்ன சொல்லுவாங்க, அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி தேவன் மீது விசுவாசம் இல்லாமல் உலகபூர்வமான லிமிட்டேஷனுக்குள்ள நின்று கொண்டு இருக்கிறீங்க. இதை தாண்டி நான் என்ன மதிக்க மாட்டாங்க, இதை நான் செஞ்சா என் குடும்பத்தில் எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது, இதை செஞ்சா எனக்கு வேலை கிடைக்காது, ஞாயிற்றுக்கிழமை நான் போகலினா என் வேலை போயிடும். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஐயா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை, உயிரை மீட்டு கொடுத்திருக்கிறார். ஒரு தடவை மரணத்துக்கு நேரம் போயிட்டீங்க, ஒழுங்கா ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, 4 வாரம் சபைக்கு வந்துருங்க அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார் என்கிட்ட. ஒவ்வொரு தடவை பிரேயர் அவங்க மனைவிக்கு தெரியும். அவங்க மனைவி சொல்லுவாங்க, எங்க லீவு போட்டுருங்க. என்ன கவர்மெண்ட்ல பணம் கொடுக்குறாங்கன்னா லீவு போடுறாரு, மற்ற காரியங்கள்லாம் லீவு போடுறாரு. ஆனா மாசத்துல 2 நாள் மட்டும் தான் சபைக்கு வருது. கேட்டா இல்லைங்க வேலை, லீவு கிடைக்காதுங்க, லீவு கிடைக்க. நான் அன்னைக்கு ஒரு நாள் கேட்டேன், இன்னைக்கு மட்டும் எப்படி லீவு போட்டீங்க, உங்க சொந்தக்காரங்க வீட்டில் யார் வீட்டில் வளகாப்புன்னு சொல்லி லீவு போட்டு எப்படி போனீங்க? இல்ல அது போய் ஆகணும் இல்லைங்க, அதனால வார்த்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. கடைசியில கர்த்தர் முதலாவது சுகம் கொடுத்தார், 2வது கர்த்தர் சுகம் கொடுக்கல. நம்ம என்ன காரணம் ஏது காரணம் யோசிச்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் பார்க்கிறார். நீங்க சும்மா வாயில உலகபூர்வமா 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு அப்படியே நான் பரிசுத்தவான், நான் ஹோலி, நான் அப்படிப்பட்ட ஆள் இப்படிப்பட்ட ஆள் இல்ல. கர்த்தர் உங்களுடைய நடவடிக்கையில பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் பார்க்கிறவர். உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமையை கர்த்தர் பார்க்கிறவர். தனிப்பட்ட கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்க்கிறவர்.
எங்க அம்மா ஜெபிக்கிறாங்க, எங்க அப்பா ஜெபிக்கிறாங்க, எங்க பிள்ளை ஜெபிக்குது, அப்படி இல்ல. என் தனிப்பட்ட வேலை என்ன. அந்த தாயார் அப்படிதான். யாரோ சொந்தக்காரன் வீட்டுக்காரரை கூப்பிட்டு நீ இயேசுவை போய் கூப்பிடு, மகளை கூப்பிட்டு நீ போய் இயேசுவை கூப்பிடு, இந்த எண்ணெய் கொடுக்குற போய் நீ இயேசு கிட்ட ஜெபிச்சுட்டு வா, அந்த தண்ணி கொடுக்குற இயேசு கிட்ட ஜெபிச்சுட்டு வா. இல்ல, நீங்க தனிப்பட்ட முறையில தேவனிடத்துல நெருங்குவதற்கு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்சனலா தனிப்பட்ட முறையில என்ன கடமையை நீங்க எடுத்தீங்க, என்ன ஸ்டெப் எடுத்து வச்சீங்க, அப்படி எடுத்து வைத்தாதான் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அற்புத தடைக்கு அதுதான் காரணம். பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கூட இல்ல. தனிப்பட்ட முறையிலே நீங்கள் தேவன் கிட்ட நெருங்குவதற்குண்டான விசுவாசம் உங்களுக்குள்ள இல்ல. இன்னும் உலகபூர்வமான லிமிடேஷன்லயே இருக்கிறீங்க, உலகபூர்வமான தடைகள்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, என் மகன் என்ன சொல்லுவான், என் மகன் என்ன சொல்லுவான், என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு உலகபூர்வமான தடைகளுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய அற்புதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு பின்னாடி வந்தவர்கள்லாம் முன்னாடி போய் அற்புதம் பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்களும் நானும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும். என் தேவனிடத்தில் கிட்ட நெருங்குவது என்னுடைய தனிப்பட்ட கடமை, என் தனிப்பட்ட செயல். நான் யாரையோ நம்பி இல்லை, யாரையோ சார்ந்து இல்லை என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தாதான், அப்படிப்பட்ட ஃபெய்த் உங்களுக்குள்ள வந்தாதான் தடைகளை உடைத்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் கிட்ட நெருங்கி அற்புதங்களை சுதந்திரிக்க வைக்கும். இன்னொருவரை நாடி இல்லை, இன்னொருவரை சார்ந்து இல்லை. சாதாரண நாட்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு அப்படி உதவி செய்யறேன், உனக்கு இப்படி உதவி செய்யறேன், உன் கூட அப்படியே உன் மேல பாசம் வச்சிருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் நிறைய காதுல கேட்டுட்டேன். அல்லேலூயா. உனக்கு ஒண்ணுன்னா உயிரை கொடுப்பேன் அப்படிமா. யாரா இருந்தாலும் சரி, உனக்கு ஒண்ணுன்னா உயிரை கொடுக்குறாங்க. பிரச்சனைங்கிற நேரத்தில் ஆளை காணும். அல்லேலூயா. தேவைங்கிற நேரத்தில் ஆளை காணும். அப்படியே ஆள் இருந்தாலும் சுயநலமா செயல்படாம ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க. நீங்களாம் நினைச்சுக்கிறீங்க இந்த உலகத்தை குறித்து, தேவ பிள்ளைகள் மனிதனை குறித்து இன்னும் சரியா நீங்களாம் உணரல. கர்த்தரை சரியா உணர்ந்துட்டீங்கன்னா மனுஷனை குறித்து என்ன பண்ணிடுவீங்க, சரியான கணக்கு போட்டு சரியா விலகி வந்துடுவீங்க. மனுஷன் சொல்ற வார்த்தை எல்லாம் கண்மூடித்தனமா நம்பி 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 இன்னும் ஏமாந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற காரியங்கள், கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம், கர்த்தர் மேல் உள்ள பற்றுதல் இல்ல. நம்ம மனிதர்கள் மீது விசுவாசம் வைக்கல, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கல. என் பலவீனம் உண்டு, எனக்கு எமோஷனலா பிரச்சனை உண்டு, எனக்கு பிசிக்கலா பிரச்சனை உண்டு, ஆனால் இருந்தாலும் நான் தேவனிடத்தில் கிட்ட நெருங்குவேன், என் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி தேவனை சார்ந்து இருக்கிற மகளாக அத்தனை பேரையும் இடிச்சிட்டு உள்ள போய் இயேசுவினுடைய சரீரத்தை தொட்டாங்க. தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட விசுவாசம் கொண்ட பிள்ளைகள் என்ன பண்ணும் இருக்கணும். இண்டிவிஜுவல் உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம் முழுமையாக கர்த்தர் மீது வைத்து பழகுங்க, உலகத்தின் மீது வைக்காதீங்க. நான் அதனால யாரையும் முறைச்சு பாருங்க, யாரையும் திட்டுங்க, எல்லாரையும் பிரிச்சுட்டு வந்துருங்க, நீங்க யாரு கூட சேராதீங்க அப்படிலாம் நான் சொல்லல. கவனிங்க, தேவனுக்கு முதலிடம், அப்புறம் தான் எல்லாமே. என்னுடைய முழு விசுவாசம் தேவன் மீது பற்றுதலா தான் இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டான்னு சொல்றாருன்னா அது யாரா இருந்தாலும் அந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மனுஷனை நம்பி செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? தேவன் ஒரு காரியத்தை வேண்டாம், நியாயமான முறையில் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னங்க பண்றது, எங்க அப்பா தானே, என்னங்க பண்றது எங்க அம்மா தானே, என்னங்க பண்றது எங்க அண்ணன் தானே, என்னங்க பண்றது எங்க அக்கா தானே, என்னங்க பண்றது எங்க வீட்டுக்காரர் தானே, என்னங்க பண்றது எங்க வீட்டம்மா தானே, என் பிள்ளைங்க தானே அப்படின்னு என்ன பண்றாங்க, வாழ்க்கையை இழந்து போய் நிற்கிற தேவ பிள்ளைகள் எத்தனையோ பேர். நீ கர்த்தர் மீது விசுவாசம் வச்சிருக்கிறேன்னா உன் ஃபோக்கஸ் முழுவதும் ஆண்டவர் மேல இருக்கணும். யார் உள்ள வராங்க, யார் வெளியே போறாங்க, அது நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. என் வாழ்க்கைக்குள்ள உள்ள யாரு வரா, என் வாழ்க்கையில என்னை விட்டு வெளியே யாரு போறா, அது எனக்கு தேவையில்லை. என் கர்த்தர் என்னோடு கூட உண்டு. எனக்கா யுத்தம் பண்ண என் தேவன் என்னோடு கூட இருக்கும்போது நான் மனிதனை நம்பி நிற்கிற பிள்ளை இல்ல. எல்லாவற்றையும் என்னுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியா, என்னுடைய தனிப்பட்ட கடமையா நான் என்ன பண்றேன், இருக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க, தடைகளை மீறி விசுவாசம் தேவனை நாடுகிறது. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தாதான் உங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும் நீங்க என்ன பண்ணுவீங்க, தேவன் மீது வைப்பீங்க. டிஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணாது இருக்காது. டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னா கவனத்தை சிதறடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதுதான். தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை கவனம் குறைவு செய்வதற்காக, அதை என்ன பண்ணுவது, மடைமாற்றுவதற்காக பிசாசானவன் யாரை வேணாலும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பேச்சை நம்பி வாழ்க்கையை கொடுத்துறது,
பேச்சை நம்பி பணத்தை கொடுத்துடுறது, பேச்சை நம்பி இடத்த கொடுத்துடுறது, பேச்சை நம்பி அதை கொடுத்துறது, இதை கொடுத்துறது, அதை எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஆளை காணும். அல்லேலூயா. எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஆளை காணும். சில பேருக்கு எத்தனை தடவை புத்தி சொன்னாலும், தேவ வசனத்தை அவ்வளவு தூரம் பகிர்ந்து பேசினாலும் சண்டே கேட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டு, திங்கக்கிழமை காலையில் என்ன பண்ணுவாங்க, தப்பா செஞ்சிருவாங்க. ஒரு சகோதரருக்கு அப்படிதான் சொன்னா, ஐயா அந்த நிலத்தை தயவு செய்து வாங்காதீங்க. எவ்வளவு போராடணும் தெரியுங்களா? அவ்வளவு தூரம் போராடுங்க. இந்த நிலத்தை வாங்காதீங்க ஐயா, இது வந்து அன்ரிஜிஸ்டர்டு லேண்டு, பணத்தை போட்டு வாங்காதீங்க வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு தலையா அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ஒரு நாள் ஆளை காணும். அந்த அம்மா வீட்டு அம்மாவை போட்டு மிரட்டி, அந்த அம்மாவை திட்டி, இது வாங்கி ஆகணும்னு கடனை உடனே எல்லாம் வாங்கி 2 லட்சம் 3 லட்சத்துக்கு போய் அந்த நிலத்தை எல்லாம் என்ன பண்ணாங்க, அன்ரிஜிஸ்டர்டு லேண்டை வாங்கிட்டு வரேன். அடுத்த வாரம் கேட்குறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். இல்லை 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 இல்லைங்கிறாங்க. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நல்லா போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களாட்டு இருக்குது அப்படின்னு. ரிஜிஸ்டர் இல்லை, அந்த சும்மா டாக்குமெண்ட்ல எழுதிட்டீங்க போல. ஆமாங்கய்யா, எங்கள் அப்பா வேற சொல்லிட்டாரு, பகைவன் கையிலுக்கு அந்த லேண்டு போயிடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, என் அக்காங்க என் தம்பிங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஐயா, அதனால போய் அந்த லேண்டு. எவ்வளோ கடன் வாங்கினீங்க? 2 லட்சம் கடன் வாங்கினேன். சரி, காலம் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, அவர் இறந்து போனார். இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு போய் அந்த நிலத்தை பார்த்தா அந்த நிலம் இவருக்கே இல்லை. ஏமாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. ஏமாத்திட்டாங்க. நான் சொல்றேன், அவ்வளோ தூரம் சொல்றேன், படிச்சு பார்த்துட்டு வேண்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி. தேவ பிள்ளைகள் அப்படிதான். தேவனுடைய சத்தியத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஊழியக்காரன் மேய்ப்பனுடைய பேச்சுக்கும் கவனம் கொடுக்கறதே இல்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில குடும்பங்களில் சில பேருக்கு நம்ம எச்சரிக்கை கொடுக்கும்போது அதை கவனிக்காம நான் யோசிச்சதை நான் செய்வேன் அப்படி எனக்கு நல்லா விஷுவலா தெரியும், இது எங்கேயோ போய் முட்டிட்டு நிற்க போது தெரிக்க ஓடி வர போறாங்க. நான் ஸ்டார்டிங்கையும் பார்ப்பேன், முடிவையும் பார்ப்பேன். வீட்டில் நாங்கள் பேசிக்குவோம், பார்த்தியா நம்ம சொன்ன மாதிரியே நடந்துச்சு பார்த்தியா. ஒருத்தருக்கு அப்படிதான் சொன்னேன், இந்த மாதிரி வேளாங்கண்ணி இந்த மாதிரி மாதா காரங்களுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எனக்கு தெரியாம அங்க போய் இங்க போய் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயாச்சு. என்கிட்ட மறைச்சு என்ன பண்றது? அல்லேலூயா. ஊழியக்காரன்ட்ட மேய்ப்பன் உங்க நல்லதுக்கு தான் சொல்றான். அல்ல, நான் மேய்ப்பன் ஒன்றும் கடவுள் கிடையாது. அப்போ இது காரியம் வேண்டாங்க, இந்த காரியத்தை இப்படி செய்யாதீங்க, இந்த காரியத்தை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஏமாத்தி பிடிங்கணும், உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஏமாத்தி வாங்கணும் அப்படிலாம் எண்ணம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக கர்த்தருடைய சத்தியத்தை வைத்து இதுதான் சரியான பாதைன்னு அடையாளம் காட்டுறோம், அவ்வளவுதான். இது எனக்கு வேணும், இது என்னுடைய எதிர்காலம், இது எனக்கு வேணும், எனக்கு வேணும்னா கடைசியில் உனக்கு இல்லாம போயிடும். அல்லேலூயா. அப்படி இன்னொருவரை ஏமாற்றி, அப்படி இன்னொரு இடத்துல தர்க்கம் பண்ணி, அப்படி இன்னொரு இடத்துல வாங்கி நீ குடும்பத்தோட நீ அங்க இருந்து சந்தோஷமா வாழ்ந்துருவியா? அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க தூக்கி எறிஞ்சிருங்க. அப்படியெல்லாம் உங்ககிட்ட போராடி, அப்படியெல்லாம் உங்களை ஏமாத்தி, அப்படியெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணி ஒரு காரியத்தை உங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறாங்கன்னா நீங்க கர்த்தர் மீது விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருந்தா அதை தூக்கி எறிஞ்சுங்க. அந்த காரியத்தை எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுத்துருங்க. ஆனா நீங்க எடுத்துட்டு போன்னு நீங்க கொடுத்தது நீங்க ஒன்றும் சாபம் விடல, நீங்க வந்து உங்களுடைய இதுல கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். அல்லேலூயா. சில நேரத்துல சில விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம், என்ன அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயம் பார்த்தா, ஐயோ அன்னைக்கு வேற நான் ஜெபம் பண்ணனே இவங்க அழிஞ்சு போயிடணும்னு, ஐயோ இவங்க வந்து சாபம் விட்டுட்டனே இவங்க காணாம போயிடணும்னு, அதனால இப்படி ஆயிடுச்சோன்னு. நல்லா கவனிங்க, உங்கள் ஜெபத்தையும் என் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாலும் என் பிள்ளை காலையில 5 மணிக்கு ஜெபிச்சுட்டா 6 மணிக்கெல்லாம் நான் அந்த காரியத்தை போய் செஞ்சிடறேன்னு ஆண்டவர் செய்கிறவர் இல்லை. அல்லேலூயா. அவர் முக்காலத்தையும் உணர்ந்தவர், அவருக்கு தெரியும் எந்த காரியத்தை செய்யணும் எந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா சில நாட்களில் சில மனிதர்கள் தப்பானவர்கள் நம்ம ஜெபிச்சது உண்டு, சில நாட்கள் அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளே ஒன்று கூடிடுறோம். அப்போ ஆண்டவர் என்ன நினைப்பாரு, ஏன்டா போன மாதம் உபவாசம் இருந்து அந்த அம்மா இருக்கக்கூடாதுன்னு ஜெபிச்சா, இந்த மாதம் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கூட்டிட்டு இருக்கிற, நீ வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிற. அதனால ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக நீதி, அதாவது நீதி உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார், சரியா நியாயம் தீர்ப்பார். ஸோ இந்த தாயார்ட்ட நம்ம கற்றுக்கொள்ள விஷயம், இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ற விஷயம் ரொம்ப தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கும். உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கு. இப்ப கூட பாருங்க, பிரசங்கத்தை தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் டிஸ்ட்ராக்ஷன்ல கவனத்தை சிதறடிச்சு உட்காந்துருக்கிறீங்க? இங்க பாதி பேர் தூக்கம், பாதி பேர் மதியம் எங்க போய் என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறது, பாதி பேர் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எங்க போகலாம், இன்னும் பாதி பேர் மற்றவன் மேலே எவன் மேலே கோபத்தில் உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி.
இதெல்லாம் பிசாசானவன் பண்ணுகிற தந்திரம். ஏன் அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் இல்ல, உங்ககிட்ட கவன சிதறுதல் இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து தேவன் கிட்ட என்ன பண்ண கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கு ரொம்ப இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு பைபிள்ல சொல்லுங்க பார்க்கலாம். தடையை மீறி தேவனை சந்தித்த ஒரு ஆள். தூங்குறவங்களாம் எந்திரிங்க. யாக்கோபு. சகேயு. யாரு? சகேயு. குள்ள சகேயு, நட்ட சகேயு, படுத்த சகேயு, அந்த எந்திரிச்ச சகேயு, அப்படி என்னென்னமோ சொல்றோம். அவன் பாருங்க இயேசுவை சந்திக்கணும்னு முடிவு பண்ணான். அவன் அந்த வாய்ப்பை அழகா தேடி மரத்து மேல ஏறி ஆண்டவர் சந்திச்சு ஆண்டவரோட பேசிட்டான். 2000 பேர் அங்க இருந்தான். அத்தனை பேர்த்த ஆண்டவர் கூப்பிட்டு பேசல, அவன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லல. ஆனா அவனை கூப்பிட்டு பேசல. அவன் ரொம்ப நல்லவன் கிடையாது, தப்பு பண்ணவன். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஒரு முதல் இடத்தை கொடுத்து அவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த மரத்து மேல ஏறி எத்தனை பேர் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. இங்கே அப்படிதான் 1000 பேர் இயேசுவை நெருக்கிட்டு இருக்கான். இந்த அம்மாவாவது அந்த ஆடையினுடைய ஓரத்தை தான் தொட்டுச்சு. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனை பேர் சோல்டர் இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க, முன்னாடி குத்திக்கிட்டு இருப்பாங்க, ட்ரெஸ் உருவிட்டு இருந்திருப்பான் சில பேர். இயேசு புடி புடி புடின்னு அப்படி பிடிச்சி அத்தனை பேத்துக்கெல்லாம் சுகம் கிடைக்கல. அப்படி சுகம் கிடைச்சிருந்தா ஆண்டவர் போயிருக்க, யார் என்னை தொட்டது, யார் என்னை தொட்டது, யார் என்னை தொட்டது நின்று கேட்டு ஒவ்வொருத்தரையும் கன்ஃபஸ் பண்ண வச்சிருப்பார், ஒவ்வொருத்தரையும் அறிக்கையிட வச்சிருப்பார். நம்மாவுக்கு மாத்திரம் தான் சுகம் கிடைச்சது. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு தெரியும் இந்த தாயார் தான் அப்படின்னு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஏன் அப்படின்னு சொல்லி. ஸோ 2வது காரியம். அது 3வது காரியம், விசுவாசம் தேவனுடைய வல்லமையை செயல்பட செய்கிறது. அல்லேலூயா. எப்ப விசுவாசம் உங்களை தேவனோடு கனெக்ட் பண்ணுதோ, எப்ப விசுவாசம் உங்களை தேவனோடு இணைக்கிறதோ, அப்ப நடக்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு தேவன் செய்கிற அற்புதம், தேவனுடைய வல்லமை என்ன பண்ணுகிறது, ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கிறது, கனெக்ட் ஆகி வர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இந்த பவர் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஒயர் எப்ப வந்து இந்த ஃபேனோட கனெக்ட் ஆகுதோ, எப்ப இந்த ஃபேனோட ஜாயின் பண்றோமோ, அப்பொழுதுதான் கரண்ட் என்ன பண்ணும், அங்கிருந்து இந்த ஃபேனுக்கு என்ன பண்ணும், வரும். கரண்ட் அங்க இருக்குது, ஃபேன் இங்க இருக்குது, நடுவில் ஒயரே இல்லை. ஓடு ஓடு ஓடுனா ஓடுமா சொல்லுங்க, ஓடுமா? ஏங்க கரண்ட் இருக்குதுங்க, ஏங்க ஃபேனு இருக்குதுங்க, ஏன் ஃபேன் ஓடாது? ஓடாது. ஏன்னா ஃபேனுக்கும் கரண்ட்டுக்கும், அதாவது அங்க இருக்கக்கூடிய ஸ்விட்ச் பாக்ஸுக்கும் என்ன கிடையாது, ஒரு கனெக்ஷன் கிடையாது. அதே போலதான் ஆண்டவர் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், நான் என்ன பண்ணிருக்கிறேன், என் பேரை மாத்திருக்கிறேன். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். ஆண்டவர் கிருபை உள்ளவர், என் பேரை மாத்தி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் மகா பயங்கரமானவர், என் வீட்டில் வசனம் ஊட்டி வச்சிருக்கேன். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய, என் வண்டிக்கு முன்னாடி வசனம் சிலுவை போட்டு வச்சிருக்கேன். ரைட்டு. இப்ப இது எல்லாம் என்ன பண்ணும், ஆண்டவரிலிருந்து கனெக்ட் பண்ணுமா, என்னையும் ஆண்டவரை ஜாயின் பண்ணுமா, ஐக்கியப்படுத்துமா? முடியாது. அப்ப என்னையும் ஆண்டவரையும் ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்குள்ள இருந்து செயல்படுகிற விசுவாசம். அல்லேலூயா. எனக்குள்ள இருந்து விசுவாசம் செயல்படும் போது அவருக்குள்ள இருந்து வல்லமை எனக்குள்ள வரும். அல்லேலூயா. அவருக்குள்ள இருந்து வல்லமை வரும்போது அற்புதங்கள் என்ன பண்ண நடக்கும். அல்லேலூயா. அதாவது எப்ப அந்த தாயார் இயேசுவை தொட்டார்களோ, அந்த தொடும் பொழுது அந்த அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம் இயேசுவுக்குள்ள இருந்த வல்லமையை அழகா கை மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் இயேசுவை தொட்டாங்க, ஆனா அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லாததுனால தேவனுடைய வல்லமை, இயேசுவினுடைய வல்லமை அவருக்குள்ள இருந்து என்ன பண்ணல, இவங்க சரீரத்துக்குள்ள வரல. சரீரத்துக்கு தேவை இருக்குது, இயேசுவிடத்துல வல்லமை இருக்குது. 2 பேரும் தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா சுகம் கிடைக்கல. ஆனா இங்க தேவை இருக்குது, இயேசுவிட்ட வல்லமை இருக்குது. 2 பேர், அந்த அம்மா போய் இயேசுடைய சரீரத்தை தொடுறாங்க, வல்லமை டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அல்லேலூயா. வல்லமை கடந்து போகுது. எப்படி? தாயாருக்குள்ள இருந்த விசுவாசம். அல்லேலூயா. அப்ப தேவ வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னா, நீங்கள் தேவன் மீது மாத்திரம் நம்பிக்கை வச்சு தடைகளை மீறி தேவனிடத்துல கிட்ட நெருங்கி தொடும் பொழுதுதான் தேவ வல்லமை உங்களுக்குள்ள என்ன பண்ணும், செயல்பட ஆரம்பிக்கும். the touch, அந்த தொடுதல் என்கிறது சாதாரணமா நீங்க தொடர மாதிரி நான் தொடர மாதிரி இல்ல, போற போக்குல தொட்டுட்டு போறது இல்ல. சில பேர் அப்படிதான் பண்றோம், ஜெபம் பண்றோம், வேதவசனம் வாசிக்கிறோம், பேசுறோம், டயலாக் பேசுறோம், பெருமை பேசுறோம், எல்லாம் பண்றோம். ரட்சிக்கப்பட்டு, உங்களுக்கு தெரியுமா, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம். எங்க அப்பா அந்த காலத்துல சர்ச்சை கட்டினவர், எங்க தாத்தா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிலத்தை எழுதி கொடுத்தாரு ஆண்டவருக்கு. நாங்களும் அவ்வளவு பெரிய கிறிஸ்தவர்கள். நாங்க பேச்செல்லாம் சரியா தாங்க இருக்குது,
உங்களுக்குள்ள ஆண்டவரை தொட்டு வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற விசுவாசம் இல்லையே. உங்க படிப்பு மேல விசுவாசம் இருக்கு, உங்க பணத்தின் மீது விசுவாசம் இருக்கு, உங்க சொத்தின் மீது விசுவாசம் இருக்கு, உங்க நண்பர்கள் மீது விசுவாசம் இருக்கு, உங்க உறவினர்கள் மீது விசுவாசம் இருக்கு. கர்த்தர் மீது விசுவாசம் இல்லை. கர்த்தர் மீது விசுவாசம் இருக்குதுன்னா இது அத்தனை பேத்தையும் தள்ளிட்டு நீங்க ஆண்டவர் கிட்ட நெருங்குவீங்க. நீங்க மனுஷன் மீது விசுவாசம் இருக்குதுன்னா ஆண்டவரை தள்ளிட்டு மனுஷன் கிட்ட நெருங்குவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் மனுஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம்? அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த உறவு தேவை, அந்த உறவு தேவை, குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், குதூகலமா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த சொந்தக்காரங்க ஒண்ணு கூடிட்டாங்கன்னா இந்த தேவ பிள்ளைகளை கையில பிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. மாறிடுவாங்க. அன்னைக்கு எப்படி மாறுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது இல்ல இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நியூ இயர் நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடையாளம் மாறினவர்கள் மறு வச்சுட்டு வந்த மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயா. ஆளே வித்தியாசமா இருப்பாங்க. அதே இந்த நண்பர்கள், இந்த உறவினர்கள், இந்த ஊர்லாம் கூடிட்டாங்கன்னா இந்த கொண்டாட்டம் தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மோசையுடைய மூவி போய் பாருங்க. அதுல சொல்லுவாங்க கொண்டாட்டம் தொடங்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாம் அப்படி கொண்டாடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஒரு சில வீடுகளில் இவங்க நம்ம சர்ச்சுக்கு வருவாங்களா, நம்ம எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், இவங்க ஆண்டவருடைய பிள்ளையா, இவங்களுக்கு நம்ம பாஸ்டரா, நிறைய இடங்களில் நான் யோசிச்சிருக்கேன். சில வீடுகளுக்கு போகும்போது அப்படி யோசிச்சிருக்கேன். இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கிறாங்க, கிறிஸ்டின்ங்கிறாங்க, பெந்தகோஸ்தே அனுபவங்கிறாங்க, ஆனால் எப்படி இப்படி மாறுறாங்க? அல்லேலூயா. விசுவாசம் இப்படி டைவர்ட் பண்ணது ஒவ்வொருவரையும். ஆனா சில பேர் அதுல பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க. அதான் வேதவசனம் சொல்லுது, 2 படகுல என்ன பண்ண முடியாது? என்ன பண்ணுங்க சொல்லுங்க, பயணம் பண்ண முடியாது. நீங்க ஒருபோதும் நீங்க ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியம் அதிகமாக அதிகமாக உங்களுடைய உறவினர்களை, நண்பர்களை நீங்க ஒருபோதும் என்ன பண்ண முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. திருப்திப்படுத்த முடியவே முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு நண்பர்களோட கண்டினியூ பண்ணவே முடியாது. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அவங்களை ஏதாவது நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்களை ஏதாவது திருப்திப்படுத்தணும். நீங்க அவங்களை திருப்திப்படுத்த, அவர்களை சந்தோஷப்படுத்த, அவங்களை மகிழ்ச்சிப்படுத்த கண்டிப்பா தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வரணும். அப்படின்னா ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஏகப்பட்ட பேர் ஆண்டவரை என்ன பண்ணாங்க? பிசிக்கலா தொட்டாங்க. ஆனா விசுவாசத்தினாலே தொட்ட இந்த தாயார் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்பனா கவனிங்க, 1000 பேர்ல யார் ஒருவர் வித்தியாசமா இருக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரம் தான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? புரியுதா நான் சொல்றது? இதை விட கொடிய நோய் இருக்கலாம், இதை விட வேதனை உடையவர்கள் இருக்கலாம், இதை விட பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கலாம், இதை விட எப்படிப்பட்ட ஆட்கள் வேணா இயேசுவை நெருக்கி கொண்டு இருக்கலாம். 1000 பேர்ல 999 பேரை காட்டிலும் இந்த ஒரு தாயார் ஏதோ ஒரு விஷயத்துல 1000 பேரை காட்டிலும் வித்தியாசமா இருந்ததுனால தான் ஆண்டவருடைய வல்லமை இந்த தாயாருக்குள்ள போச்சு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களோடும் என்னோட பேசுற விஷயம் அதுதான். நீங்க விசுவாசம் தேவனுடைய வல்லமையை செயல்பட செய்கிறது. ஆனால் நான் மற்ற எல்லோரை காட்டிலும் தேவனுக்கு முன்பாக வித்தியாசம் உள்ளவனா இருக்கணும். என்னுடைய பேச்சில், என்னுடைய நடக்கையில, என்னுடைய சிந்தனையில, நான் செய்கிற செயல்கள்ல. அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை சோத்திரம் பண்ணிட்டு அற்புதம் கொடுத்துருவாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டு அற்புதம் கொடுத்துருவாரு இல்ல. வித்தியாசமா இருக்கணும். என்ன வித்தியாசம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாவே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஆளா தெரியும்? சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஆளா தெரியும்? வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, உலகத்திற்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாரும் சொல்லுங்க, உலகத்திற்கு நீங்க எப்படிப்பட்டவர்கள்? பைத்தியம். வித்தியாசமானவர்கள் அப்படின்னா பைத்தியம் தான். எல்லாரும் போய் வாங்குறான், நீ ஏன் வாங்க மாட்டேங்கிற? எல்லாரும் தப்பு பண்றான், நீ ஏன் தப்பு பண்ண மாட்டேங்கிற? எல்லாரும் இந்த காரியத்தை மறைமுகமா செய்யறான், நீ ஏன் செய்யறது இல்லை? பைத்தியம் நீ, இது முட்டாள்பா இது. ஒருத்தர் தாத்தா வந்து ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, ஏங்க எல்லாம் எலெக்ஷனுக்கு கொடுக்குறாங்க வாங்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க நான்லாம் வாங்குறது இல்லை, எப்பயுமே நான் வாங்குறது இல்லை. ஏங்க இப்படி இருக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் நம்ம பணம் தாங்க. யாரு பணம்? நம்ம பணம் தாங்க, நம்ம வாங்குவோங்க அப்படின்னாரு ஒரு காலத்துல. அப்ப சொன்ன, நம்ம பணமோ ஏது பணமோ, எங்க ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாருங்க, வேண்டாம், தப்பான காரியத்தை செய்ய வேண்டாம், நாங்க வாங்க மாட்டோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப அவர் அப்படிதான் சொன்னார். ஒரு வயசான தாத்தா சொன்னார், நீங்களாம் பைத்தியங்க அப்படின்னு. இப்படி போய் நம்ம பணத்தை இழந்து போறீங்களே அப்படின்னு. அல்லேலூயா. சில நேரத்தில் சில காரியங்களை செய்யும் போது அப்படிதான் சொல்லுவாங்க, என்னங்க மங்களகரமா செய்யாம இப்படி போய் செய்றீங்களே நீங்க அப்படிம்பாங்க.
தேவனுக்கு முன்பாக நம்ம இருக்கும்போது இந்த உலகத்திற்கு பைத்தியகரமாக தான் என்ன பண்ணுவோம் நம்ம இருப்போம். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் மாத்திரம் தான் எதை கொண்டு வரும், என்ன பண்ணும், ஒரு முடிவை என்ன பண்ணும், கொண்டு வரும். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். தேவனின் தொடுதல் பூரணத்தையும் உள்ளான அமைதியும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய தொடுதல் பூரணத்தையும் உள்ளான அமைதியும் கொண்டு வருகிறது. இந்த அம்மா 12 வருஷம் தங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் எல்லா மருந்துகளையும் எல்லா காரியங்களையும் செஞ்சாங்க. செஞ்சதுல 1-2 இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமலாம் கிடையாது. ஒரு மாத்திரையை சாப்பிட்டோம்னா, ஒரு காய்ச்சல் இருக்கு, நீங்க கவனிங்க, பாராசிட்டமால் இருக்கு, காய்ச்சல் இருக்கு, முதல் நாள் காய்ச்சல் வந்த உடனே மாத்திரை போடுறீங்க, என்னாகும்? என்னாகும்? காய்ச்சல் குறையும். அடுத்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும், அதே காய்ச்சல் திரும்பி வரும், மறுபடியும் மாத்திரை போடும், அதே காய்ச்சல். இப்போ சில பேர் என்ன பண்றது, இந்த வலி வந்துட்டா அந்த வலி மாத்திரை போடுறது உண்டு. பாருங்க, பிரசங்கத்திலிருந்து டாக்டர் ஐட்டம் பண்ணாங்க. இப்போ வலி மாத்திரை போடுறது உண்டு. தேவ பிள்ளைகள் வலி என்னன்னு தான் தேடி கண்டுபிடிக்கணும் தவிர இந்த வலி மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கிட்னி போயிடும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதுபோல இந்த தாயார் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எத்தனையோ 12 வருஷம் எந்தெந்த ஹாஸ்பிட்டலோ எந்தெந்த மருத்துவர்களையோ நாடி போயிருப்பாங்க, மருந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் இந்த உதிரப்போக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், திரும்ப அடுத்த நாள் வரும். உலகம் கொடுக்கிற இந்த மாதிரியான காரியங்கள் ஒரு டெம்பரவரியா தான் இருக்குமோ தவிர ஒரு முழுமையான நிரந்தர அற்புதத்தை, நிரந்தர அதிசயத்தை உலகம் ஒருபோதும் என்ன பண்ணாது, செய்யாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு அந்த மைண்ட் இருக்கணும். தேவன் செய்கிற காரியம் தான் முழுமையானது, உலகம் செய்கிற காரியம் முழுமையானது இல்ல. யார் எனக்கு உதவி பண்ணாலும், யார் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது முழுமையான உதவி கிடையாது, முழுமையான சப்போர்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னிடத்துல எதையாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அவர்கள் செய்கிற காரியமோ தவிர நான் முழுமையா நல்லா இருக்கணும், நான் முழுமையா கொடுக்கணும், எனக்கு முழுமையான தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படி என்றெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப பூரண சமாதானத்தையும் பூரண விடுதலையும் யார் கொடுக்கிறவராக இருக்கிறார்? தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். 8:44 பாருங்க என்ன சொல்லுது. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு என்ன பண்ணுச்சு, நின்று போச்சு. உடனே என்ன பண்ணிடுச்சு, பெரும்பாடு. சடனா நடக்கக்கூடிய விஷயம் அற்புதங்கள். கர்த்தர் அப்படி அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு இதுல ஒரு 2 வார்த்தை ரொம்ப பிடிச்சது. 14ஆம் வசனம் வாசிங்களேன். ஒருத்தர் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்குறேன். லூக்கா 8:44 வாசிங்க. இது 44. 47 வாசிங்க. எனக்கு ஒண்ணு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 44ஆம் வசனமும் 47ஆம் வசனத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல என்ன உங்களுக்கு புரியுது சொல்லுங்க. மறைந்திருந்தால் வெளிப்பட்டால். வாங்க கிட்ட வாங்க, பைபிள் பாருங்க. பயத்தோட போய் தொட்டா தைரியமா என்ன பண்ணா சொன்னா. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். வேற கர்த்தருடைய அற்புதம் எப்படி நடக்குங்கிறது ஒரு ஒரு வெளிச்சம் போட்ட ஒரு விஷயம். என்னங்க ஐயா, தொடுதல். வேற இன்னும் நான் எக்ஸாக்ட் ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறேன். கண்டுபிடிக்க முடியுதா? இப்படி சொல்றேன், ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த சினானிமஸ் ஆன்டனிமஸ் சொல்லுவாங்க. என்ன எதிர்மறை, அது ஒரு நல்ல தமிழ்ல சொல்லுவாங்களே, என்னங்கய்யா? இல்ல, ஒரு வார்த்தை சொன்னா எதிர்க்கு இன்னொரு வார்த்தை, இரவுனா பகல், எதிர் சொல், அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த அம்மா எப்படி வராங்க, பின்பாக வராங்க. ஆனா ஆண்டவர் அந்த அம்மா எப்படி கூப்பிடுறாங்க, முன்னாடி கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த அம்மா போனது பின்னாடி போறாங்க. அற்புதம் கிடைச்ச உடனே அந்த அம்மாவை என்ன பண்றாங்க, முன்னாடி கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துறாரு. ஏன் அப்படின்னா, இந்த அம்மாவுடைய 12 வருஷ வாழ்க்கை முன்னாடி போற வாழ்க்கை இல்ல, முன்னாடி நிக்கிற வாழ்க்கை கிடையாது. 12 வருஷமும் பின்னாடி கடைசியில எல்லோரையும் விட்டு ஒதுங்கி நிக்கிற ஒரு வாழ்க்கை.
இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் 12 வருஷம் வாழும்போது எப்ப இந்த அம்மா பின்னாக வந்து இயேசுவை தொட்டாங்களோ சுகம் கிடைச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு எல்லோருக்கும் முன்னாடியும், இனி இந்த தாயார் பின்னாடி நிக்க வேண்டிய அம்மா இல்ல, முன்னாடி நிக்க வேண்டிய அம்மா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா 12 வருடம் பெரும்பாடு உள்ள இந்த ஸ்திரியை நீங்க ரத்தப்போக்குன்னு காரணம் காட்டி தீட்டுன்னு எல்லா விஷயத்திலும் நம்ம பின்னாடி நிக்க வச்சீங்க. ஆனா தேவனுடைய அற்புதம் அந்த அம்மாவை தொட்ட உடனே எல்லோருக்கும் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர் என்ன சொன்னார்? இனி இந்த அம்மாவுக்கு குதிரைப்போக்கெல்லாம் கிடையாது, இனி முன்னாடி நிக்க வேண்டிய தாயார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த அம்மாவுடைய அடையாளம். பின்னாடி நிக்கிறதா இந்த அம்மாவுடைய அடையாளம். என்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை ஒருவருடைய வாழ்க்கையை தொடுகிறதோ அப்பொழுது ஆண்டவர் அவர்களை முன்னாக நிறுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் 2 தடவை சொல்லுது. இந்த அம்மா ஒரு தடவை பின்பாக இருக்கும், ஆனா 47ஆம் வசனத்துல பாருங்க, முன்பாக விழுந்து அதே போல எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். இப்படி கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த வசனத்தை கவனிங்க. நடுங்கி வந்து விழுந்து தேவனுடைய பாதத்திலே விழுந்து அப்படி சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்தாள், அவருக்கும் அறிவித்தார். இந்த முன்பாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க போடலினாலும் அது அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். பட் ஆண்டவர் அதை மென்ஷன் பண்றாரு. ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஏன் மென்ஷன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இந்த உலகத்துல பின்னாக இருக்கக்கூடியவர், எல்லா விஷயத்திலும் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஏதோ உங்ககிட்ட ஒரு குறைய வச்சு, ஏதோ ஒரு பலவீனத்தை வச்சு உன்னை ஒதுக்கி உன்னை உதறி வைக்கிறாங்க, இல்ல பின்பாக ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா, உனக்குள்ளே விசுவாசம் செயல்பட்டு நீ தேவன் கிட்ட நெருங்கினா கர்த்தர் உன்னை எல்லோருக்கும் முன்பாக உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லோருக்கும் முன்பாக உயர்த்துகிறவராக இருக்கிறார். பப்ளிக் டெஸ்டிமனி. ஒரு கேள்வி இருக்கும், சில பேர் சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர் கேட்டாரு? ஏன் ஆண்டவருக்கு தெரியாத? உடனே திரும்பி இந்த 12 வருடத்துல பெரும்பாடு அம்மா முன்னாடி வா அப்படின்னு சொல்லலாம். இல்ல அற்புதம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லிட்டு போலாம். யார் என்னை தொட்டதுன்னு ஏன் ஆண்டவர் கேட்டாரு? எதுக்காக அந்த வார்த்தையை ஆண்டவர் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, எல்லோரும் புரிந்து கொள்ளணும், அந்த தாயாரே முன்னாடி வந்து தன்னை அறிவிக்கணும். இன்னொன்னு, சமுதாயத்துல அந்த அம்மாவுடைய அடையாளம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். தனக்கு தெரியும் யார் என்னை தொட்டார்கள், அந்த அம்மாக்குள்ள அற்புதம் போச்சு, வல்லமை நடந்துச்சு. அந்த அம்மாக்குள்ள அந்த அம்மா தொடும்போது இயேசுவானவர் அந்த அம்மாக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உணர்ந்துதான் அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை போயிருக்குதே. இதை கிண்டல் கூட பண்றாங்க அவருடைய சீஷர்களும் ஜனங்களும். எங்க ஆண்டவர் 1000 பேர் உங்களை நெருக்கிட்டு இருக்கிறான், யார் தொட்டதுன்னா அது என்ன கேள்வி? அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் 1000 பேர் முழங்கால் படிட்டு ஜெபிச்சாலும் அந்த 1000 பேத்துல யார் ஒருவர் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கறாங்க, கீழ்ப்படிதலோடு தேவனை நோக்கி பார்க்கறாங்க என்பதை தேவன் அறிந்து அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வழி நடத்துதல். அதுதான் தேவ வல்லமை வெளிப்படுகிற ஒரு காரியம். சோ இந்த அம்மாவை என்ன பண்றாரு ஆண்டவர்? முன்னாடி கொண்டு வந்து, இத்தனை நாட்களாக எந்த வாய் எனக்கு தீட்டு, எனக்கு ரத்தப்போக்கு, என் உதிரம் வெளியாகுது, நான் பலவீனமானவன், நான் சுகவீனமானவன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாய் இப்ப எல்லோருக்கும் முன்னாக அறிக்கை இடுகிறது, என்னுடைய ரத்தப்போக்கு நின்று போனது. ஹல்லேலூயா. நான் சுகம் அடைந்தேன். கர்த்தர் அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த சுவிசேஷத்தை எதிர்பார்க்கிறார். டெஸ்டமனி, சாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறார் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சாட்சியை ஏன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, உங்களுடைய நாவுகள் அறிக்கை இடணும் கர்த்தர் செய்த அற்புதத்தை. பின்பாக வந்து அற்புதம் பெற்றுட்டு பின்பாக போறது இல்ல, முன்பாக வந்து நிக்கணும். ஹல்லேலூயா. முன்னால வந்து நிக்கணும் ஆண்டவருக்காக. சில பேர் பின்னால நின்று அற்புதம் வாங்கி நான் பின்னாடியே போறேங்கிறீங்க. அப்படிலாம் ஆண்டவர் விடுகிற தெய்வம் இல்ல. நீ முழு விசுவாசத்தோடு தேவனிடத்துல சுகம் பெற்றுக்கொண்டா கர்த்தர் உன்னை முன்னாடி நிறுத்து. சாட்சியை சொல்ல வைக்காம, உன் மூலியமாக ஒரு அடையாளத்தை கர்த்தர் உருவாக்காம, உன்னை கொண்டு ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை உருவாக்காமல் கர்த்தர் சும்மா விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நான் மறைஞ்சே வாழ்ந்துட்டு போயிடுறேன், அப்படிலாம் வாழ முடியாது தேவ பிள்ளைகள். தயவு செய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அடையாளத்தை மாற்றுகிறவர். ஒரு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய வாசம். தேவனுடைய தொடுதல் பூரணத்தையும் உள்ளான அமைதியும் உள்ளான சமாதானத்துக்கு. நான் கடைசி வார்த்தை பாருங்க, அவர் அவளை பார்த்து என்ன சொல்றாரு? மகளே. என்ன அர்த்தம்? இந்த மகளேங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் இந்த தாயாரை சமுதாயம் தீட்டானவள்னு ஒதுக்கி வச்சாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பேரு சொல்லுங்க? அந்த அம்மா பேரை சொல்லியிருப்பாங்களா? எத்தனை ரிலேஷன்ஷிப், எத்தனை உறவுகள் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும். மனைவி அப்படின்னு ஒரு உறவு இருந்திருக்கும்,
அத்தை அப்படின்னு ஒரு உறவு இருந்திருக்கும், பாட்டின்னு ஒரு உறவு இருந்திருக்கும், அம்மாங்கிற ஒரு உறவு இருந்திருக்கும். அந்த அம்மா கூடிய உறவுகள். யாராவது அந்த அம்மா வரும்போது எங்க அம்மா வராங்க பார் அப்படி சொல்லுவாங்களா? எங்க தங்கச்சி வராபார் அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்மளுடைய பங்காளி ஒருத்தி வராபார் அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மாவை எங்கே பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஏய் தீட்டான வராடா, தள்ளி போங்கடாம்பா. என்ன சொல்லுவாங்க? பேர் உடனே மாத்திடுறாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நமக்கே ஒரு வியாதி வந்துட்டா சீக்கு பிடிச்ச வரா தள்ளி நில்லுங்க, காய்ச்சல் பிடிச்ச வரா என்ன பண்ணுறது? ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்களே, யாரா இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி சொல்ல மாட்டாங்க கொரோனா காலத்தில். அல்லேலூயா. குமார் வராங்க, யாக்கோபு வராரு, ஆபிரகாம் வராரு, இல்லை உலகபூர்வமான பேர் ஏதாவது சொல்லி பிரச்சனை வந்துட போகுது, அதனால சொல்லலை. நான் ஏதாவது ஒரு பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டு இருக்கிற ஆள் கொரோனா நோய் வந்தோன்னு என்ன சொன்னோம்? கொரோனா பிடிச்சவன் வராயா, கொரோனா பிடிச்சவன் வராயா, பேரை உடனே மாற்றிட்டோம். அல்லேலூயா. அதுக்கு மன அழுத்தமாகி நிறைய பேர்த்துக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த கொரோனா நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததை காட்டும் அந்த நோய் வந்ததுனால சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டார்கள். ஏன்னா டக்கு டப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க, வீட்டு ஃபுல்லாக என் வீட்டை சுற்றி என்ன பண்ணிடுறாங்க, அந்த பொடியை போட்டு சில வீட்டில் போர்டு போட்டாங்க, இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நோயால் ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அரசாங்கத்துக்கு இந்த நோய் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்தாங்க. ஸோ அவங்க எடுத்த முடிவு அப்படி எடுத்ததுனால தான் அந்த நோயை ஓரளவுக்கு என்ன பண்ணாங்க, ரெடிக் பண்ணாங்க, அதாவது ஓரளவுக்கு இது பண்ணாங்க. அதுபோலதான் இந்த தாயார் வரும்போதெல்லாம் எத்தனையோ பேர் இந்த தாயாரை உறவு சொல்லி கூப்பிடுவதற்கு ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா இந்த தாயாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. என் சகோதர சகோதரி, இந்த உலகம் அப்படிதான். என்னைக்கும் உங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடாது, உங்களுடைய உறவை சொல்லி கூப்பிடாது. சொந்தக்காரங்க மத்தியில் கடங்காரி வராப்பாரு, கடங்காரன் வராம்பாரு, வீட்டை வித்தவன் வராம்பாரு, திருடன் வராம்பாரு, ஏமாத்திரம் வராம்பாரு. இப்படிதான் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இப்படிதான் இந்த தாயாரை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் அவளை பார்த்து மகளே, அடையாளத்தை மாத்திட்டாரு. அல்லேலூயா. என்ன பண்றாரு? மகளே, மை டாட்டர், ஆங்கிலத்தில் டாட்டர், என் பிள்ளை அப்படின்ட்டார், என் மக அப்படின்ட்டார். இத்தனை நாட்களாக அந்த தாயாருக்கு அப்படிப்பட்ட உறவு வைத்து ஒருவரும் கூப்பிடல. உலகபூர்வமான அத்தனை உறவுகள் இருந்தாலும் யாரும் அந்த அடையாளத்தை சொல்லி கூப்பிடல. என் தேவன் அற்புதம் செய்த உடனே முதலாவது அந்த மகளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால், எமோஷனலா, உணர்வு பூர்வமா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாரு. இனி யாரு வந்து அந்த மாமாவுக்கு உறவு வச்சு கூப்பிட்டாலும் கர்த்தர் கூப்பிட்ட உறவு அந்த தாயாருக்குள்ளே நிலைத்திருக்கும். அல்லேலூயா. மகளே அப்படின்னு கூப்பிட்டாரு, என் மக. அல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் அப்படிதான் கூப்பிடுறாரு, என் மகன், என் மகள் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா நீங்க மகனே மகளேன்னு கூப்பிட்டு பாசம் செலுத்துற ஆண்டவரை அனாதையா விட்டுட்டு தூக்கி தூர எரிஞ்சிட்டு நம்மளை வசைபாடுகிற, நமக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிடுற, நம்மளை அவமானப்படுத்துற உங்க வாசல்ல போய் நின்றுகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் என்ன வேணா செய்யறேன், உங்களுக்காக நான் என்ன வேணா செய்யறேன், உங்களுக்காக நான் என்ன வேணா செய்யறேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? திடன் கொள். என்ன சொல்றாரு? திடன் கொள். ஆண்டவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அந்த அம்மாவுக்கு 12 வருட உதிரப்போக்குக்கு மாத்திரம் அற்புதம் தேவை கிடையாது. முதலாவது ஒரு ரிலேஷன்ஷிப் தேவை. ரெண்டாவது இந்த திடன்கொள் அப்படின்னா, என்னதான் நோய் சுகமானாலும் கடந்து வந்த பாதையினுடைய பலவீனம் என்ன பண்ணியிருக்காது, மாறி இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் நம்ம அப்படிதானே, என்னதான் இன்னைக்கு நாம நல்லா இருந்தாலும், என்னதான் இன்னைக்கு நம்ம சுகமா இருந்தாலும் ஒரு நாள் உட்காந்துட்டு அழுகிறது உண்டு. எதுக்கு அழுகிறோம்? என்னை பார்த்து அவங்க அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தையை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவர்கள் சொன்ன வார்த்தையினுடைய காயம் இன்னும் எனக்குள்ள என்ன பண்ணுது இருக்குது. அல்லேலூயா. எல்லாரும் அப்படிதான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. கர்த்தர் உங்களோட ஒரு ஐக்கியத்தை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு உறவை பில்ட் பண்ணிட்டு அடுத்தது ஒரு விஷயம், திடன்கொள். திடன்கொள்னா, இதுவரைக்கும் வார்த்தையால எந்தெந்த காரியங்கள்ல உன்னை காயப்படுத்தினார்களோ அந்த வார்த்தைகளை நினைத்து கர்த்தர் சுகம் கொடுத்த பிறகு, கர்த்தர் அற்புதம் கொடுத்த பிறகு திரும்ப அதையே நினைச்சு உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, என்ன பண்ணாதீங்க, அழுதுகிட்டு பலவீனப்பட்டு இருக்காதீங்க. திடன்கொள் அப்படின்னு சொன்னா பலப்பட்டு எழுந்துரும் மகளே. சரீர பலன் கிடைச்சிருச்சு, இனி மனதளவுல பலன் பட்டு நீ என்ன பண்ணு, எழுந்துரு. அப்படின்னு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யார் விசுவாசம்? என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன் விசுவாசம். உன்னுடைய கணவர் விசுவாசம் அல்ல, உன்னுடைய பிள்ளையின் விசுவாசம் அல்ல, உன் உறவினர்கள் விசுவாசம் அல்ல. யுவர் ஃபெய்த். நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குன்னா உங்க விசுவாசத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார், உங்க இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். சகோதர சகோதரியே, அப்பா ஜெபிக்கிறாங்க, அம்மா ஜெபிக்கிறாங்க, அம்மா விசுவாசமா இருக்கிறாங்க, அப்பா விசுவாசமா இருக்காங்க, அவங்க இவங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்த்தரின் மீது விசுவாசத்தை வைத்திருக்கணும். நீங்களும் நானும். என் தனிப்பட்ட விசுவாசம், என் தனிப்பட்ட ஜெபம், என் தனிப்பட்ட ஒரு காரியம்.
அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சமாதானத்தோடு என்ன பண்ண? பதட்டத்தோடயே நீ இருந்த. எப்படி இருந்த? பதட்டத்தோடயே இருந்த. ஒரு அற்புதம் நடந்த உடனே பாருங்க, மகள்ங்கிற ஒரு அடையாளம், திடன் கொள்ளுங்கிற ஒரு அடையாளம், நீ விசுவாசி, என் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறன்னு ஒரு சர்டிஃபிகேட் உள்ள ஒரு அடையாளம், அடுத்தது ரட்சிப்புங்கிற ஒரு அடையாளம். இதோ ஒரு பிரசங்கம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது என்னன்னா சமாதானங்கிற ஒரு அடையாளம். அடுத்தது என்ன சொல்றாரு? போ. என்ன சொல்றாரு? போ. எங்க போ? எங்கெல்லாம் இனிமே நீ போகக்கூடாதோ அங்கெல்லாம் நீ என்ன பண்ணு? போ. ஹல்லேலூயா. அதான அர்த்தம். போன எங்க போன அர்த்தம்? எந்தெந்த இடத்துல நீ தீட்டானவள் சொல்லி உன்னை வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்தந்த இடத்துக்குலாம் நீ போ. ஏன் அப்படின்னா உன்னை ஆண்டவர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். உன்னை ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். உன் அடையாளத்தை தேவன் மாற்றி இருக்கிறார். தேவனுடைய அற்புதம் உலகபூர்வமான சரீர சுகவலன் மாத்திரம் கிடையாது. இந்த உலகத்துல உன்னுடைய அடையாளத்தை மாற்றி உன்னை தனித்துவமாய் ஆண்டவர் நிறுத்துகிறவர். அதுதான் தேவனுடைய அற்புதம். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாருன்னா கதவை சாத்தி வீட்டுக்குள்ள வாங்கிக்கிறது இல்லை. அந்த அற்புதத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை, ஒரு முத்திரை மோதிரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து நிற்கலாம் அந்த நாள்ல.